வணக்கம் டிபிகே டாக்ஸ். கார்த்திக் ராஜ் அவர்களை பற்றின பலருக்கும் தெரியாத 10 தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்த்திக் ராஜ் அவரோட சொந்த ஊர் காரைக்குடியில் இருக்க பள்ளத்தூர்ன்ற ஊர் தான். இதுதான் இவரோட நேட்டிவ் பிளேஸ். இதே போல் கார்த்திக் அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்த ஹீரோனா அது தல அஜித் தான். பல இன்டர்வியூக்கள்லையுமே கார்த்திக் ராஜ் அவர்கள் சொல்லும்போது விஜய் அவர்கள் எனக்கு பிடிக்கும், ரஜினி அவர்கள் பிடிக்கும், ஆனால் தல அஜித்னா எனக்கு உயிர் மாதிரி அப்படின்னு பல இடங்கள்லையுமே சொல்லியிருக்காரு கார்த்திக் ராஜ் அவர்கள். கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு பிடித்த ஹீரோயின்னா ஹாலிவுட் நடிகை ஆனா டி ஆர்மஸ் அவங்க தான். கார்த்திக் ராஜ் அவரோட மிகப்பெரிய ஃபேவரட் ஹீரோயின்னு பல இடங்கள்லையுமே கார்த்திக் ராஜ் அவர்கள் பதிவிட்டிருக்காங்க. கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு பிடித்த பாடல்னா சில்லுன்னு ஒரு காதலில் முன்பேவா என் அன்பேவா பாடல் தான். இது என்னோட மிகப்பெரிய ஃபேவரட் சாங்குன்னு பதிவிட்டிருக்காரு கார்த்திக் ராஜ் அவர்கள். இதே போல் கார்த்திக் ராஜ் அவர்களை சின்ன வயசோட மிகப்பெரிய எய்மாக இருந்து ஐபிஎஸ் ஆகணுன்ற ஆசை தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரால் ஆக முடியலன்றதை பல இடங்களில் வருத்தமாகவும் பதிவிட்டிருக்காரு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு மார்வல் டிசினா ரொம்பவும் பிடிக்கும், அந்த காமிக்ஸ் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு பல இடங்கள் சொல்லியிருக்காரு. இதே போல் கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு கிட்கேட் சாக்லேட்னா தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. கார்த்திக் ராஜ் அவர்கள் சொல்லும்போது ஃப்ரீ டைமில் சமைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஹாபியாகவும் சமைக்கிறத நான் வச்சுருக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இதே போல் கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்த இன்னும் 2 விஷயங்கள் என்னென்னா அவர் ஒரு டாக் லவர், இதே போல் பைக் லவரும் கூட. கார்த்திக் ராஜ் ஃபேன்ஸுக்கு இதில் எந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும், கார்த்திக் ராஜ் அவர்கள் பற்றின தெரியாத விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.